நீல இருக்கு மியூட்ல இருக்கா அன்மியூட்ல எடுத்து குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய் சார் அஃபேஷன்லேருந்து பேசுகிறேன் வெல்கம் டு ஆல் தாமரை செல்வி சிஸ்டர் ஹாய் டக் டக்குன்னு லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் டக்குன்னு லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஷேக் ஆகிட்டே இருக்கு இதுதான் இல்லை குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே எப்படி போச்சு நல்லா போச்சா வீக்கெண்டு சாட்டர்டே சாப்பிட்டீங்களா எல்லாரும் சென்னையிலலாம் ரொம்ப நல்லா ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கரண்ட்லாம் பவர் கட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா அவங்கவுங்க பிளேஸில் சுபா மேம் ஷோபி மேம் சென்னை தான் நீங்களாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் உங்கள் சைடு எந்த பாதிப்பும் இல்லை இல்லையா பவர் கட்டு தண்ணி இதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல எவ்ரி நவம்பர் எண்டு டிசம்பர் டைமு வந்து நமக்கு ஏதாவது இந்த ரெயின் அந்த இது சைக்ளோன் மாதிரி வந்துடுது நமக்கு என்ன லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் டிசம்பர் 3, 4 ஸோ அந்த டைமிங்கில் பயங்கரமாக இருந்தது தண்ணி ஸோ கரெக்டாக அதே நவம்பர் எண்டு ஸோ உங்கள் சைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்கிட்ட எல்லோரும் சேஃபாக தானே இருக்கீங்க லைவ்ல இருக்கவங்க யார் யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேம் சொல்லிடுங்க ஓகேங்களா நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி நியூ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் 2 டபுள் டேப் பண்ணிக்கோங்க ரெட் கலரில் மேலே வந்து சப்ஸ்கிரைப் இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்க அப்போ தான் நம்மளோட இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா ஹாய் தாமரை செல்வி சிஸ்டர் பேக் சைட் டெக்கரேட் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சுபா மேம் எப்படி இருக்கீங்க ஷோபி மேம் எப்படி இருக்கீங்க உங்களோட பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நிறைய பக்கத்து கொஞ்சம் ரெயினா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எங்க பக்கத்து இன்னும் ரெயின் இல்லை பட் ஆனால் ரொம்ப மேகமும் இதாக தான் இருந்தது வெயில்லாம் இல்லை ஸோ உங்கள் சைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரெயினா இருக்கா இல்லை அதெல்லாம் அப்பெல்லாம் எதுவும் இல்லையா ஸோ அதையும் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் டக் டக்குன்னு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஜுவல் நெக் டைப் மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ரெய்னி டைமில் கொஞ்சம் பசங்களுக்குலாம் கொஞ்சம் வெந்நி மாதிரியே கொடுங்க ஓகேங்களா கொஞ்சம் டயட்டும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்க மாதிரியே கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பெரியவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் துளசிலாம் போட்டு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்க ஓகேங்களா எல்லாருமே வீட்டில் சின்ன குழந்தைங்களாகட்டும் யார் பெரியவங்களாகட்டும் கொஞ்சம் துளசி மாதிரி இப்போ கிள்ளி போட்டு கூட தண்ணி வச்சு நீங்கள் கொஞ்சம் குடிக்க பாருங்கள்
ஏன்னா கொஞ்சம் ரெயின் இருந்தாலே கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாலும் காலைல சாக்ஸ் போட்டு விட்டுருங்க அவங்களுக்குலாம், ஓகேங்களா? ஸோ அந்த தர தர ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்குலாம். இன்னைக்கு வீக்கெண்டுனாலயா எல்லாரும் பிஸியா? சென்னை சிஸ்டர்ஸ் யாருமே இன்னும் வரல போலயே லைவ்ல. எப்படி இருக்காங்கன்னு தெரியல, கரண்ட் இல்லையோ? சுபா மேம் எப்படி இருக்கீங்க? ஹாய் திவ்யா சிஸ்டர், வெல்கம் வெல்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? திவ்யா சிஸ்டர் ஒரு 1 வீக்கா உங்களை நான் சரியா பார்க்கல. இடையில ஒரு நாள் மட்டும்தான் நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப பிஸியா சிஸ்டர்? அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட லோகோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அதையும் கொஞ்சம் பாருங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அது கொஞ்சம் பிளாக்ல இருந்தது, ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு வேற லோகோ வச்சுருக்கோம். ஸோ அதனால அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும், ஓகேங்களா? ஆமா சிஸ்டர், ரிலேஷன் வந்திருக்காங்க வீட்டுக்கு. ஓகேம்மா, ஓகே. அப்போ நீங்க ரொம்ப பிஸியே. லோகோ சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூ திவ்யா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரிலேஷன்லாம் இருக்காங்களா, கிளம்பிட்டாங்களா சிஸ்டர்? அப்போனா உங்களுக்கு ரொம்பலாம் இருக்கும் வேலை, வீட்டு வேலைகளே அதிகமா இருக்குமே. சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டாச்சு சிஸ்டர், சாப்பிட்டாச்சு சிஸ்டர். நீங்க சாப்பிட்டீங்களா தாமரை செல்வி சிஸ்டர்? நீங்க சாப்பிட்டீங்களா? இருக்காங்க சிஸ்டர். ஓ, இருக்காங்களா? ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கு ரொம்பல சிஸ்டர் ஒர்க் இருக்கும் என்ன? ஹாய் மகேஸ்வரி சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ வில் கம் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க மகேஸ்வரி சிஸ்டர்? எஸ், தோசை சாப்பிட்டேன். சூப்பர். திவ்யா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க? எல்லாரும் கெஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாங்களா வீட்டில்? மகேஸ்வரி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? பிரின்சி மேம் இன்னும் வரல. சொன்னோம் சென்னையில இருக்கவங்க யாரா இருந்தீங்கன்னா தாராளமா அதையும் சொல்லுங்க, நீங்க சேஃபா இருக்கீங்களான்னு. ஞாபகம் இருக்கா என்ன? இருக்கு சிஸ்டர், இருக்கு மகேஸ்வரி சிஸ்டர், எனக்கு ஞாபகம் இருக்கு. சாப்பிட்டோம் சிஸ்டர், தோசை. எல்லாரும் வீட்லயும் தோசையா? சூப்பர் சூப்பர். மகேஸ்வரி சிஸ்டர் நீங்களும் சாப்பிட்டீங்களா? நான் தோசை சாப்பிட்டேன். நீங்க என்ன சிஸ்டர் எல்லாரும் தோசை? நான் இடியாப்பம் சிஸ்டர், ராகி இடியாப்பம். எல்லாருமே தோசை இன்னைக்கு. சூப்பர். சென்னையா யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. உங்களோட பிளேஸ்ல நீங்க சேஃபா தான் இருக்கீங்களான்னு சொல்லுங்க, ஓகேங்களா? சூப்பர் ஹெல்த்தி டின்னர். ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. ஐ எம் சென்னை ஒன்லி, வி ஆர் சேஃப் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் வெளியெல்லாம் எங்கேயும் போவேனா, கொஞ்சம் சேஃபாவே இருங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். பட் என்ன கொஞ்சம் பவர் கட்னு கொஞ்சம் கேள்விப்பட்டேன் சிஸ்டர், அப்படியா? அந்த பக்கத்து கொஞ்சம் இப்போ
பவர் கட் வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். லோகோலாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க போல. ஆமா சிஸ்டர், குரூப்ல நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன் சிஸ்டர். கொஞ்சம் அது பிளாக்ல இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் லோகோ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் சிஸ்டர். நம்ம சிஸ்டர் எல்லாருக்குமே குரூப்ல அதை வந்து நான் இன்டிமேட் பண்ணிட்டேன். ஹாய் பிரின்சி மேம், வெல்கம் மேம், வெல்கம் மேம். சாப்பிட்டீங்களா மேம்? நான் இங்க பவர் கட் ஆகல சிஸ்டர் எங்க ஏரியால. சூப்பர் மேம், சூப்பர் மேம். நான் குரூப்ல இல்ல சிஸ்டர். ஓ அப்படியா மகேஸ்வரி சிஸ்டர்? ஓகே மேம், ஓகே மேம். நான் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்த எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். நான் எல்லாம் இன்டிமேட் பண்ணிட்டேன். லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதையும் நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன் மேம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க மேம், சூப்பரா இருக்கும். நம்ம கலெக்ஷன்ஸ் தானே, அப்படியே நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் குரூப்ல? மகேஸ்வரி சிஸ்டர், நான் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் போடுங்க, நம்ம லிங்க் அனுப்பிச்சிருவாங்க, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்ல. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், 7200983650. பிரின்சி மேம், நீங்க இந்த ஷிம்மர் லெகின் பத்தி பிரைஸ் கேட்டிருந்தீங்க சிஸ்டர். நேத்தி கொஞ்சம் டல்லா இருந்தனால அப்படியே போயிடுச்சு. ஸோ நீங்க ஷிம்மர் லெகின் பிரைஸ் வந்து 290 மேம். நீங்க 1 எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். நீங்க 2, 3, 4 எவ்வளவு எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஓகேங்களா? எதுக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் நான் வைக்கல. ஓகேங்களா? ஷிம்மர் வந்து 290 மட்டும், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட் சிஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா எனி 2 ஒன்று நீங்க லெகினோ இல்ல நம்ம ஜுவல்னுக்கு குர்த்தியோ நீங்க லெகின் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோ. ஆனா எனி 2 எடுத்தீங்கன்னா யூ கெட் அ ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? ஓகே ஓகே மகேஸ்வரி மேம், ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் நம்ம? ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேம் ஜுவல் நெக் பார்த்தேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸும் அப்புறம் வந்து அம்பர்லா டைப்ல இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன். பிராண்டா சிஸ்டர் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? சிஸ்டர் அதோட பிராண்டட் தான், பிளாசம் சொல்லிட்டு ஒன்று எடுத்தாங்க. நான் அன்னைக்கு காமிச்சிருந்தேன், பட் இன்னும் XXL இன்னும் என் கைக்கு வரல. நீங்க நேற்றுக்கே ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க, சொல்றேன் மேம் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷீபா மேம், குட் ஈவினிங் மேம், வெல்கம் மேம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜுவல் நெக் குர்த்திஸ். சூப்பர் மேம், சூப்பர் மேம். அமுதா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், வெல்கம் வெல்கம், குட் ஈவினிங். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் எனக்கு அதை மட்டும் நான் எவ்ரி லைவ்லயும் நான் கேட்கறதே எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பேன். ஸோ அதனால கண்டிப்பா சாப்பிட்டுட்டு உட்காருங்க எல்லாருமே. இல்ல கையில சாப்பாடு தட்டோட எடுத்துக்கிட்டே நம்ம லைவ் கூட பாருங்க. ஓகேங்களா? பிரின்சி மேம், பிளாசம் மேம், நான் உங்களுக்கு இப்போதைக்கு எங்க கையில இருக்க எல் சைஸ் வந்து நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி நான் ஒரு இது காமிக்கிறேன். ஓகேங்களா? மொத்தம் வந்து நம்மகிட்ட கோல்டு, சூப்பர் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். கைக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை எனக்கு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு கையில இருக்க எல் சைஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். சப்போஸ் எல்லுல யாராவது நீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பை பண்ணிக்கோங்க. 290 மட்டும், 290 மட்டும், பிளாசம் பிராண்ட் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஹாய் அனிதா சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர். சாப்பிட்டோம் சிஸ்டர், நீங்க சாப்பிட்டீங்களா? உள்ள எல்லாமே இங்க பாருங்க, நல்லா நமக்கு ஓவர்லாக் போட்டிருக்கும். ஓகேவா? உள்ள எல்லாமே ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஷிம்மர்னாலே வந்து ஆங்கிள். ஓகேங்களா? XXL இன்னும் என் கைக்கு இன்னும் வரல மேம், அதனாலதான். தம்பி நீ போய் சாப்பிடு. எனக்கு ஒரு ஷிம்மர் பேண்ட் வேணும். ஆனா இது நார்மல் லெகின்ஸ் வாங்குற சைஸா இல்லைன்னா இதுக்கு சைஸ் சேஞ்ச் ஆகுமா? சிஸ்டர், நான் அதை உங்களுக்கு செக் பண்ணிட்டு நான் லெகினும் உங்களுக்கு இதே ஸ்கின் டோன்ல
இருக்கு சிஸ்டர். நான் அதையும் இதையும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நான் கொடுத்துறேன். ஷிம்மர் வந்து கொஞ்சம் நமக்கு நம்ம நார்மல் லெகின் வந்து பனியன் கிளாத் மாதிரி டைப் இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபிளெக்சிபிள் இருக்கும். ஷிம்மர்ல வந்து அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது. ரொம்ப கரெக்டா ஃபிட்டா டைட்டா வர மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க இல்ல எனக்கு டவுட் இருக்குன்னா ஒரு இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா போயிருங்க. பட் ஆனா நான் இன்னும் இதை நான் வந்து வேர் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா? நான் வந்து நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி நான் வெளியே வாங்கினது. ஸோ அது அந்த ஷிம்மர் தான் நான் யூஸ் பண்றேன். நான் இன்னும் யூஸ் பண்ணல. உங்களுக்காக வேணா நான் இடையில இதை யூஸ் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? இந்த எல்லை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். பட் ஆனா எனக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. நான் அதை உங்களுக்கு ஷேர் சொல்லுவேன். சிஸ்டர் டுடே வாட் கலெக்ஷன் இஸ் தேர்? சிஸ்டர் இன்னைக்கு வந்து ஒரு அம்பர்லா டைப் இது பார்க்கலாம் குர்த்தி. நான் இப்ப வேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லா தெரியலன்னு நினைக்கிறேன். ஏதோ இங்க கையில வர்ற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லி வந்து ஒரு எம்ப்ராய்டிங் இது கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நான் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கி மட்டும் காமிக்கிறேன். நல்ல ஒரு அம்பர்லா டைப்ல ஒரு காட்டன் குர்த்தி. பாடி ஃபுல்லா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் த்ரெட் ஒர்க்ல சீக்வன்ஸ் வச்சிருக்கோம். ஒரு கோல்டன் கலர்ல தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் அதான் கிட்ட உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே வந்து அப்படியே ஒரு சீக்வன்ஸா வச்சிருக்கு. ஃபுல் பாடி ஃப்ரண்ட்ல ஃபுல்லா இந்த மாதிரி லேஸ் வச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் பார்க்குறோம். அப்புறம் வந்து ஜுவல் நெக் டைப் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? ஹாய் தமிழ் செல்வி மேம். சோக்கா மெட்டீரியல் என்னது? ஓ அக்கோபா மெட்டீரியல் ஹேண்ட். இல்லடாமா இது அக்கோபா கிடையாது. காட்டன்ல வந்து எம்ப்ராய்டிங். நான் கிட்ட உங்களுக்கு ஆகிறேன். ஷோ ஜுவல் நெக் கலெக்ஷன் சிஸ்டர். கண்டிப்பா மேம், கண்டிப்பா கண்டிப்பா. ஃபுல்லி வந்து எம்ப்ராய்டிங் ஃபுல்லாமே. நான் அதனாலதான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கை காட்டுறேன். இந்த ஹேண்டு கிட்ட வந்து நல்ல ஒரு ஹெவி எம்ப்ராய்டிங் தெரியுதுங்களா? ஹாய் தமிழ் செல்வி மேம். வெல்கம் மேம், வெல்கம் மேம். டக்குன்னு லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் பார்ப்போம். ஓகே அனிதா மேம். ஓகே மேம். ஓகே ஓகேவா? நீங்க இந்த இது நீங்க பிளாசம் இப்போதைக்கு இருக்குது வந்து எல் மட்டும்தான். எல்லும் எக்ஸ்எல்லையும் ஒன்று மட்டும்தான் இருக்கு. எனக்கு மேக்ஸிமம் மண்டே ஆர் டியூஸ்டே வந்தோன்னு உங்களுக்கு கண்டிப்பா அதை நான் கொண்டு வந்தேன். பியூர் காட்டன். எஸ் மேம், எஸ் மேம். பேக் சைடு வந்து கொஞ்சம் பிளைனா தான் மேம் இருக்கும். ஓகேங்களா? பேக் சைடு வந்து பிளைனா இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லி வந்து எம்ப்ராய்டிங் இதுல வந்து அப்படியே ஃபுல்லா வந்து அந்த ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி ஒரு சீக்வென்ஸ் வச்சிருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பால் அப்படி ஃப்ரண்ட்ல வச்சிருக்கு. காட்டன் சிஸ்டர். காட்டன்ல ஃபுல்லி எம்ப்ராய்டிங் வச்சு அப்படி. அதே மாதிரி இங்க கீழையும் நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல நம்ம ஹேண்டு கொடுத்தது எம்ப்ராய்டிங் நல்லா ஹெவியா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டுன்னு நினைக்கிறேன். தெரியுது. இப்ப நான் ஷோப்பு பண்ணும் போது நான் ஒரு பீஸ் உங்களுக்கு நல்லா கிட்டவே காமிப்பேன் சிஸ்டர். ஓகேங்களா? இது அம்பர்லா டைப். உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஷார்ட்டு, அதனால எனக்கு கரெக்டா வந்து காலே தெரியல, ஃபுல்லா முங்கி இருக்கு எனக்கு. ஸோ உங்களை மாதிரி உங்களுக்கு எல்லாம் போடும் போது ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்க உள்ள வந்து இதே மாதிரிதான் ஒரு ஷிம்மர் மட்டும் ஒரு லெக்கினோ இல்ல நம்ம ஸ்கின் கலர்ல ஒன்னே ஒன்று பேர் பண்ணா போதும், ரொம்ப அழகா இருக்கும். நல்லா நம்ம ஹிப் வரைக்கும் மட்டும் இப்படி வந்துட்டு அதுக்கு நல்லா அப்படியே ஃப்ரீயா அம்பர்லா டைப்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேப் பண்ணியிருக்கதே பார்த்துருவோம். பார்த்துட்டு அடுத்த கலெக்ஷன் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா ஜுவல் நெக் டைப் காட்டிடுறேன். ஓகேங்களா? பார்த்துடலாமா? எல்லாரும் ஆக்டிவா தான் இருக்கீங்களா? டேய் ஓகே மகேஸ்வரி சிஸ்டர். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கதை நம்ம முதல் பார்த்துடலாம். திஸ் இஸ் த பேனல் கட் சிஸ்டர். எஸ் சிஸ்டர், அந்த மாதிரி தான் சிஸ்டர். அப்படியே இந்த மாதிரி சைடா பேனல் கட்டு மாதிரி தான்.
இந்த இடம் அப்படி வர்ற நமக்கு ஒரு கட்டு அந்த இடத்துல வந்து லேஸ் வச்சிருப்பாங்க. இதோ பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ நான் ஒண்ணு ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சிஸ்டர், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்போ நான் வேர் பண்ணிருக்கிறது வந்து எம் மேம், எம். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸல் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒயிட் கிடையாது, ஒரு ஆஃப் ஒயிட் மேம். நல்ல ஒரு ஆஃப் ஒயிட். கேமரால உங்களுக்கு விசிபிள் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப இழுக்குது சிஸ்டர். ஆமா சிஸ்டர், பாருங்க இது நெக் வந்து ஒரு ரவுண்ட் நெக். ஆமா அனிதா சிஸ்டர், பேனல் கட்டு தான் கரெக்டா. அந்த கட்டு வர்ற இடத்துல ஒரு லேஸ் வச்சிருக்கும், இல்ல ஒரு கோல்டன் லேஸ். தெரியுதுங்களா? ஃபேப்ரிக் கிட்ட ஃபுல்லா ஒரு எம்ப்ராய்டிங், அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி அப்படியே வந்துட்டு அதுக்குள்ள ஃபுல்லாமே சீக்வென்ஸ் ஒர்க். ஹேண்ட் ஃபுல்லா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங். நல்லா இருக்கு சிஸ்டர். இதுல வேற கலர் இருக்கா? இல்ல சிஸ்டர், சிங்கிள் கலர் சிஸ்டர். லைட் சாண்ட் ஒரு மாதிரி, அதாவது பியூர் ஒயிட் கிடையாது, ஆஃப் ஒயிட். இப்போ நான் கையில வச்சிருக்க வந்து எக்ஸல் சைஸ். மெஷர்மெண்ட் பாத்துடலாமா? தண்ணி மட்டும் எடுத்து 21 சிஸ்டர். கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். நம்ம ஆம்கோல் வந்து 21, அப்போ வந்து நமக்கு வந்து 42 இன்ச்சஸ் வரும். ஆம்கோல் சைஸ் வந்து 42 இன்ச்சஸ் வரும். நம்ம ஹிப் இதை கரெக்டா நம்மளோட செஸ்ட் வரைக்கும் வந்துட்டு, அப்புறம் வந்து இந்த டம்மிலாம் நமக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து தெரியாது. பேனல் கட் மாதிரி வருது பாருங்களேன். ரொம்பவும் குட்டி குட்டியா இல்லாம கொஞ்சம் அகலமாவே விரிஞ்சு. நம்ம ஹிப் அதாவது நம்ம செஸ்டுக்கு கீழே அந்த இந்த ஜாயின் வருது பாத்தீங்களா, அது வந்து 18.5 இன்ச்சஸ் வருது, 17 இன்ச்சஸ் அப்போ இந்த இடம். ஓகேங்களா? ஹைட் பாத்திரலாமா? ஹைட் வந்து 50 இன்ச்சஸ் வருது மேம். யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் இருக்கும்ல சிஸ்டர், யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாஸ்க் சிஸ்டர், அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப வெடைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு சிஸ்டர். ஒரு மாதிரி மூக்கு கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே க்ளோஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. நேத்திக்கு ஒன்று வேர் பண்ணியிருந்தேன், அதுல கொஞ்சம் இந்த மாதிரி இது இல்லாம இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனாலதான் சரி இதே யூஸ் பண்ணிக்கலான்னு. ஓகே சிஸ்டர், அடுத்து பாப்போமா? இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் சிஸ்டர் எனக்கு. பெஸ்ட் ரவுண்ட் 18.5 இன்ச்சஸ் சிஸ்டர். பெஸ்ட் சைஸ் நமக்கு கிட்ட வரதானே. அனிதா மேம், இந்த இடம் வந்து 18.5 வருது. ஸோ அப்பனா 37 இன்ச்சஸ் வரும்.
இந்த இடம் நம்ம செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே, ஹிப்புக்கு மேல இந்த இடம். ஓகேங்களா? இது வந்து நான் எக்ஸல் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இன்னும் டபுள் எக்ஸல் வந்து மெஷர் பண்ணல. ஹைட் எல்லாமே சேமா தான் இருக்கும். 50 இன்ச்சஸ். ஓகேங்களா? ஹேண்ட் வந்து நம்ம எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் வந்து 3/4. நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து சைஸ் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து அவைலபிளா இருக்கு. பேக் சைடு வந்து இந்த மாதிரி பிளைனா தான் இருக்கும், ரவுண்ட் நெக். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே சிஸ்டர், பிரைஸ் சொல்லிடலாமா? இதோட பிரைஸ் சொல்லிடலாமா? M2 டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு. பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் 770 ஒன்லி. தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் 770, 770, 770 மட்டும் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேவா? அப்புறம் இந்த கீழே இருக்கிறது உங்களுக்கு காமிக்கலாம். இந்த பாருங்க, இந்த அம்பர்லா புரியுதுல கீழே. தெரியுதுங்களா? கீழே ஃபுல்லி எம்ப்ராய்டிங். லைனிங் இருக்கு சிஸ்டர், கிரேப் லைனிங் இருக்குதோ, லைனிங் இருக்கு. இது காட்டன் இல்லையா? இதோ லைனிங் இருக்கு மேம். அனிதா மேம், லைனிங் இருக்கு. லைனிங் இருக்கு மேம், லைனிங் இருக்கு. பிரைஸ் 770 மட்டும், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட் யாரா இருந்தீங்களா எனி 2, ஸோ கெட் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு. பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் சொல்லிட்டேன், 770 மட்டும், 770 மட்டும், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7200983650. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தலாமா? பிடிச்சிருந்தா அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க.
அதுதான். சாரி சிஸ்டர், கொஞ்சம் உங்களுக்கு எதையுமே நம்ம வந்து வேர் பண்ணி பார்க்கும் போதானே சிஸ்டர் உங்களுக்கு ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட அப்பியரன்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் டக்குன்னு சேஞ்ச் பண்ண போயிருந்தேன். ஓகேங்களா சிஸ்டர், இது உங்களுக்கு கலர் எப்படி விசிபிள் தெரியும்னு தெரியல. இது வந்து ஒரு பிரிஞ்சால் கலர். ஓகேங்களா, நான் பேக் சைடு வர்றேன். இது வந்து உங்களுக்கு எனக்கு டிவியில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி தெரியுது. ப்ளூ கிடையாது, ஒரு டார்க் வைலட். ஓ ஜார்ஜெட். ஆமாம் சிஸ்டர், ஜார்ஜெட் சிஸ்டர். எனி அதர் கலர் சிஸ்டர்? இந்த டிசைனில் இந்த ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, நல்ல ஒரு டார்க் வைலட். ஃப்ரண்ட்ல இந்த யோக் பேட்டர்ன் அந்த மாதிரி ஃபுல்லி வந்து இந்த பாருங்க, ஃபுல்லி ஒரு ஒர்க் வந்திருக்கும். ஒன் மோர் கலர் உங்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்ல ஒரு டார்க் வைலட், கப்பிள் டார்க் பர்பிள். ஒரு டார்க் வைலட்டு. இப்போ எல்லாரும் இந்த பிரிஞ்சால் கலர்னு ஒரு பயங்கர ஒரு ட்ரெடிஷ்னலா போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு டார்க் வைலட்டு. ஃப்ரண்ட்ல அந்த யோக் பேட்டர்ன் மட்டும் நல்ல ஒரு ஆரி ஒர்க் வச்சிருக்கோம், ஹெவி ஆரி ஒர்க். மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் தான். ஹேண்ட் வந்து 3/4 வரும். ஏ லைன் தான் இது உங்களுக்கு. ஏ லைன் குர்த்தி. உள்ள வந்து கிரேப் லைனிங் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, உள்ள வந்து கிரேப் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் 3/4. பேக் சைடு வந்து பட்டன் டைப். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பேக்ல வந்து இந்த பட்டன் டைப். ஓகேங்களா, ஜுவல் நெக் டைப்பே தான். ஓகேங்களா, ஜுவல் நெக் டைப்ல உள்ள பேட்டர்ன் தான். பட் டிசைன் மட்டும் நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து இந்த யோக் பேட்டர்ன்ல மட்டும். ஓகேங்களா, ரொம்ப நல்லா கரெக்டா அந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஃபுல்லி இருக்கும். ஓகேங்களா, யாராவது இந்த டார்க் வைலட் இந்த பிரிஞ்சால் கலர்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இதை வாங்கிக்கோங்க. ஏ லைன் குர்த்தி தான். ML XL XXL அவைலபிளா இருக்கு. இதுல தள்ளிக்கோங்கப்பா. கலர்ஸ் இருக்கா சிஸ்டர்? வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ அனிதா மேம். தாமரை செல்வி சிஸ்டர், இந்த டிசைன்ல இந்த ஒன் கலர் மட்டும் தான் சிஸ்டர் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, இந்த பிரிஞ்சால் கலர் மட்டும் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. M2 XXL அவைலபிளா இருக்கு. சைஸ் உங்களுக்கு மெஷர் பண்ணிடுறேன். ஹைட் மட்டும் உங்களுக்கு நான் அளந்து சொல்லிடுறேன். அங்க இருக்கும். எடுத்தேன். அதுதான். பிரைஸ் சொல்லிடுறேன் சிஸ்டர். இந்த 1 மினிட் நம்ம லென்த் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, லென்த் மட்டும் மெஷர் பண்ணிடுறேன். 45 இன்ச்சஸ் இருக்கு மேம் சைஸ். சத்யா சிஸ்டர், M2 XXL அவைலபிளா இருக்கு. M2 XXL அவைலபிளா இருக்கு. பிரைஸ் 770 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். 770. ஏன்னா இப்போ எங்களுக்குமே எல்லா ப்ரைஸும் வந்து அங்க ஃபெஸ்டிவல்னால பயங்கரமா ஏத்திட்டே இருக்காங்க எங்களுக்கும். ஆனாலும் நாங்கள் சிலது வந்து டிமாண்ட் பண்ணி நியூ இதாக இருக்குது இல்லையா கலெக்ஷன்ஸ். ஸோ அந்ததுனால இதாக இருக்கும் நம்ம கிட்ட. பட் நமக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகம் போகாது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். இன்னமும் 550லையும் இருக்கும், 650லையும் இருக்கு. இதுதான் இப்போ உள்ளது. என்ன இந்த பிரிஞ்சால் கலர் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி உள்ள ப்ரைஸஸா இருக்கு. ஓகேங்களா, கிட்ட பாருங்க, ரொம்ப நல்லா யோக் பேட்டர்ன்ல நல்ல ஒரு ஃபினிஷிங்ல ஃப்ரண்ட்ல ஃபுல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஓகேவா, பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் 770 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. 770 மட்டும். M2 XXL அவைலபிளா இருக்கு. ஓகேவா, பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ML XL XXL அவைலபிளா இருக்கு. அப்படியே எனக்கு கொஞ்சம் லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்க. அப்படியே எல்லாரும் எனக்கு பதில் சுபா மேம் தான் எப்பவும் கேட்பாங்க. பட் அவங்க சைட்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. XXL சைஸ் மேம். XXL வந்து 44 மேம். M 38
L40, XL42, XXL44. நான் இப்ப சொல்றது வந்து நம்ம ஆம்கோல் டு ஆம்கோல். ஹைட் வந்து 45 inches இருக்கு. ஹைட் நம்ம ஷோல்டர் டு பாட்டம் வரைக்கும் 45 inches இருக்கு. பிடிச்சிருந்தா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஐ புட் இட் லைக் சிஸ்டர் புட். ஓகே அனிதா மேம், லைக் போட்டாச்சு சிஸ்டர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். பிடிச்சிருந்தா அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 770 மட்டும், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். நல்ல ஒரு டார்க் வயலட் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? திஸ் ட்ரெஸ் எனி கலர் மேம். ராணி மேம், இந்த டிசைன்ல இந்த சிங்கிள் கலர் மட்டும்தான் மேம் இருக்கு. ஒன்லி இந்த வயலட் மட்டும்தான். இதுவுமே நான் ரொம்ப இது பண்ணி கேட்டிருந்தேன் அவங்க கிட்ட. எனக்கு எல்லாரும் எனக்கு வாட்ஸ்அப்ல பிரிஞ்சால் கலர் கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்னமும் தேடிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட் கலர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் எல்லாமே. ஓகேங்களா? கலர்ஸ் எல்லாமே ஒரு கலர்ஸ் கொஞ்சம் டார்க் லைட் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு நாளா கண்டிப்பா இன்னி ஃபுல்லாமே ஃபெஸ்டிவல் நோக்கி தானே போயிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல். ஸோ அது வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இறக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா சிஸ்டர்? ஆல் த சிஸ்டர் ப்ளீஸ் புட். தேங்க்யூ மேம். அம்பிகா சிஸ்டர் வெல்கம் மேம். பிரைஸ் 770 மேம். 770 தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். 770 மட்டும். இதுக்கு பிஃபோர் ஒன்று பார்த்தோம்ல, ஒரு அம்பர்லா டைப்ல உள்ள காட்டன், அதுவும் 770 மட்டுமே. தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. M2 XXL அவைலபிளா இருக்கு. ML XL XXL, M38, L40, XL42, XXL44. ஹைட் வந்து 45 inches இருக்கு. நம்ம ஷோல்டர் டு கீழே பாட்டம் வரைக்கும் 45 inches இருக்கு. ஓகேங்களா? ஹேண்ட் வந்து 3/4. ஓகேங்களா? அந்த நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் கொஞ்சம் ஹைட் கம்மி தான். ஸோ அதனால எனக்கு பேண்ட் வந்து அவ்வளோ தூரம் தெரியல. ஸோ உங்களை மாதிரி கொஞ்சம் ஹைட் இருக்கவங்களுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஷோ அதர் குர்த்தி. ஓகே மேம், ஓகே மேம், பார்த்தலாம். இது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பிரிஞ்சால் கலர் M2 XXL அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த கலர்ஸ். எடுத்துச்சா? நான் அதற்கு எடுத்துக்கிறேன். சூப்பரா இருக்கா? தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நல்ல ஒரு ரெட் கலர் விசித்திர சில்க் டைப்லயே கொஞ்சம் சாஃப்டானது. இது நல்ல ஒரு ரெட், ஒரு பிளட் ரெட்னு சொல்ல முடியாது, ஒரு ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரியும் இருக்கும். இது ஜுவல்னக் டைப் தான். இதுவும் ஏ லைன் டைப் தான். ஓகேங்களா? பாருங்க,
நானும் வேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுல வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு ஜுவல் நெக் டைப். நான் எதுக்கு உங்களுக்கு ஜுவல் நெக் வந்து எல்லாத்தையுமே நான் வேர் பண்றேன்னா, லோ நெக் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. இது பாத்தீங்களா, இப்ப நான் வேர் பண்ணிருக்கேனா, ஸோ அகலமாவும் நமக்கு போனா நம்ம உள்ள போடுற இன்னர் வந்து நமக்கு விசிபிளா தெரியும். இன்னொன்று வந்து இந்த இடம் அகலமா இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். என்னடா ரொம்ப அகலமா இருக்கு. ஸோ அதனாலதான் அந்த இதை பார்த்து பார்த்து நம்ம நான் பார்க்கறதே இது ஒண்ணுதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வாங்கி நான் நிறைய ட்ராபேக் இது பண்ணியிருக்கேன். அவங்க போட்டிருக்கும் போது ஒன்றும் தெரியாது, பட் நம்ம வாங்கி போடும்போது ரொம்ப அகலமா இருக்கும். ஓகேங்களா? நான் அதுக்காக தான் அந்த ஜுவல் நெக் மாதிரி நான் பார்த்து பார்த்து நான் எடுத்துட்டு நான் உங்களுக்கு வேர் பண்ணிக்க வந்து நான் காமிக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் அதுல, இல்லையா? நல்ல ஒரு ரெட்டு. ஹவு மச் சிஸ்டர்? சொல்லிடலாம் சிஸ்டர், சொல்லிடலாம் கண்டிப்பா. கொஞ்சம் மெஷர்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் கண்டிப்பா. பிரைஸ் நமக்கு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறதா சிஸ்டர், பிரைஸ்லாம் கூடலாம் இருக்காது கண்டிப்பா. ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் தான் வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து இருக்கும். ஆனா அதுக்காக எல்லாம் ரொம்பலாம் 900 அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. தாராளமா நீங்க வாங்கலாம். வாங்கியிருக்க சிஸ்டர்ஸ் கண்டிப்பா தெரியும். இப்போ நான் கையில வச்சிருக்கிறது வந்து எக்ஸல்ஸ். நான் எக்ஸல் வச்சிருக்கேன். லென்த் பாத்திரலாம். (48.5 inches இருக்கு. 48.5 inches. இதுல எல் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? பிடிச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் 650 மட்டும். 650 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். 650 மட்டும். ஓகேங்களா? 650 மட்டும். 650 650 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7200983650. வெரி அஃபோர்டபுள். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கலர்ஸ் இருக்கா? இதுல சிங்கிள் கலர் தான் சிஸ்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல உள்ள, அதாவது நம்ம இத்தனை நாள் வந்து ஜார்ஜெட்ல நம்ம கொண்டு வந்திருந்தோம். அப்புறம் வந்து டிஷ்யூல நம்ம கொண்டு வந்துடணும். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப பாக்குற கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜெட்ல நம்ம ஜுவல் நெக் கொண்டு வந்திருந்தோம். நல்ல ஒரு டார்க் கிரீன் அந்த மாதிரி டைப்ல எல்லாம். அப்புறம் வந்து டிஷ்யூல கொண்டு வந்திருந்தோம், இல்லையா? இப்போ வந்து கொஞ்சம் விசித்ரா சில்க் டைப்ல உள்ளது. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு. பிரைஸ் 650 மட்டும். 650 மட்டும். கலர்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? பட் எனக்கு எப்போ வருது, ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்மஸ்னால பயங்கர எங்களுக்கு ரொம்ப அவங்க பிஸி ஆயிடுறாங்க. பிரின்சி மேம் குட் சிஸ்டர். கோல்டு ஷிம்மர் பேண்ட் மேட்ச் பண்ணி காமிங்க. ஜுவல் நெக் இந்த அந்த ஷோ பண்றேன் மேம். இதோ காமிக்கிறேன் மேம். இந்த சூப்பர் கோல்டு ஒன்று நம்மகிட்ட இருக்கா? சிஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்களும் பாருங்க. மொத்தம் வந்து நமக்கு ஷிம்மர்ல வந்து தம்பி அதை எடுத்து ஓரமா போடு, ஓரமா போடு. அதை எடுத்து மொத்தம் வந்து நமக்கு ஷேடு வந்து இந்த மாதிரி ஜுவல் நெக் டைப்புக்கு வந்து 3 ஷேட்ஸ் வருது. என்னன்னா, ஒன்னு கோல்டு, சூப்பர் கோல்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கின் கலர் மாதிரி. இப்போ நான் கையில வச்சிருக்கிறது வந்து கோல்டு கலர். இது பாத்துக்கோங்க, தெரியுதுங்களா? இது வந்து கோல்டு. இப்போ நான் சூப்பர் கோல்டுன்றதும் ஒன்று காமிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நியூட்னு மாதிரி ஒரு கலர் இருக்கும், கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஸோ உங்களோட மேட்சிங் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்க இது பார்த்துக்கலாம். அவன் தானே? ஹாய் சுபா மேம். சுபா மேம் எப்படி இருக்கீங்க? உங்க பக்கத்துல எப்படி மேம் இருக்கு? நான் அப்பொழுது உங்களை தான் மேம் தேடிட்டே இருந்தேன் மேம். சுபா மேம், மழையா இருக்கா உங்களுக்கு?
சுபா மேம் ரிசீவ் பண்ணிட்டீங்களா மேம் உங்க கொரியர் இத? ஏன்னா கொஞ்சம் ரெயினா இருக்கறனால எப்படின்னு உங்களுக்கு தெரியல சிஸ்டர். பவர் இல்ல. ஓ பவர் இல்லையாமா? அதான் ஒரு சில இடத்துல வந்து இதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க பவர் இல்லைன்னு சொல்லி. சேஃபா இருக்கீங்களா மேம் சுபா மேம்? இல்லம்மா கொஞ்சம் இந்த ரெயின்னால தான் மேம் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நீங்க மண்டே ரிசீவ் பண்ணிடலாம் சார் மேம். நேத்திக்கே நான் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு. ஓகே மேம் ஓகே மேம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? பவர் கட்னால எதுவும் கொஞ்சமே எப்படி சொல்றது, எதுவும் நமக்கு கொஞ்சம் சமையல் பண்றதுலாம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். பிரின்சி மேம் பாருங்க, இதுதான் மேம் சூப்பர் கோல்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு எல்லோயிஷா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இது வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும். பாருங்க தெரியுதுங்களா? பாருங்க நான் எல்லா கலர்ஸும் வந்தோனையுமே நான் உங்களுக்கு எல்லா ஷேட்ஸையுமே நான் நல்லா கொஞ்சம் விசிபிளா காமிக்கிறேன். அப்போ போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா கிடைச்சிடும் எல்லாருக்குமே. இல்ல நான் இந்த மாதிரி இதோட லெகின் வாங்கிக்கிறேனாலும் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எந்த இது எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கோங்க. ஷிம்மரோட பிரைஸ் நான் சொல்லிட்டேன் 290. பட் நான் டியூஸ்டே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சில்வர் வரும், அப்புறம் இந்த கோல்டுலயே மொத்தம் 3 ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால அதை பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா ஷிம்மர் வந்து ஆங்கிள் மட்டும்தான். மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு அந்த இது இருக்கும் போதே எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸோட அந்த இது ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? எவ்வளவு தூரம் இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இல்ல மேம் எனக்கு ஷிம்மர் வேணாம், லெக்கினே வந்து நம்ம ஸ்கின் டைப் மாதிரி இருக்கிறது கொடுங்கனாலும் அதுவும் இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டேன் சிஸ்டர். இன்னைக்கு சாட்டர்டேனால மேம் எனக்கு ஹெவியான ஒரு ஒர்க் மேம். துணி துவைக்கிற ஒர்க் தான் மேம். கை செம வலி மேம். இன்னைக்கு சாட்டர்டேனாலே வந்து வீட்டுல ஏதாவது ஒண்ணு இருந்துரும் வேலை. ஒரு 3 hours நான் துவைச்சிருக்கேன் மேம். ஸ்கின் கலர் சிஸ்டர். இப்ப ஸ்கின் கலர் மாதிரி ஒண்ணு இருக்குமா பாருங்க. அந்த ஒண்ணு எல்லுல இருந்துல நியூட் கலர்னு சொல்லுவாங்க அந்த. பிரின்சி மேம் அதையும் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் மேம். அப்பாடி கலர் கரண்ட் வந்துருச்சா மேம்? அப்பாடின்னு போட்டீங்களா? ஒருவேளை கரண்ட் வந்திருக்கணும் மேம். மெஷின் இல்ல சிஸ்டர், வாஷிங் மிஷின்லாம் இருக்கு சிஸ்டர். பட் எனக்கு என் பையனோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அவன் வந்து கொஞ்சம் ட்ரை ஃபிட்டு. ஸோ அவன் விளையாடுறது ஃபுல்லா நிறைய இருக்கும் எனக்கு. ஸோ அதனால அதுல போய் அதுல நான் போட மாட்டேன். எனக்கு மோஸ்ட்லி கையில துவைச்சாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். வாஷிங் மிஷின்ல நைட்டி இல்ல அந்த பெட்ஷீட் அந்த மாதிரி தான் போடுவேன் மோஸ்ட்லி எனக்கு வந்து என் பையன் வந்து நான் கையில தான். அவனோட சாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே கையில தான். அது அப்புறம் இந்த இன்னர் வேர் எல்லாம் போடும்போது நம்ம வாஷிங் மிஷின்ல வந்து அவ்வளவு தூரம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மேம். ஃபுல்லா துவைச்சு டெட்டால்ல போட்டு அப்படி எடுத்து நான் போடுவேன். அதனால வாஷிங் மிஷின்ல வெறும் அந்த மாதிரி கிளாத் போட்டுக்கிறது. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுறோம்ல அந்த மாதிரி போட்டுப்பேன். அந்த ஸ்கின்க்கு பிரின்சி மேம் இப்ப அந்த கொஞ்சம் லைட் கலரா இருக்கும்ல மேம், அது காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்க இதோட டிஃப்ரெண்ட் நீங்க பாப்பீங்க. இதோ பாருங்க. இப்போ நான் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு உங்களுக்கு இதோட டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன். நான் அதை பிடிச்சுக்கோ. இப்போ இந்த ரெட் கலர் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதை நீங்க புக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் சொல்லிட்டேன் 650 தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் 650 மட்டும். இப்போ நான் வேட் பண்ணியிருக்கதுல. ஓகேங்களா? பிரின்சி மேம் பாத்துக்கோங்க. இது வந்து கோல்டு கலர். நான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காமிப்பேன். அப்புறம் இது வந்து சூப்பர் கோல்டு. இது வந்து கொஞ்சம் நியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர். நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் லைட் கலரா இருக்கும். பட் எல்லாமே ஷைனிங் ஷிம்மர் தான். நான் உங்களுக்கு 3 இது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வேற குறைச்சிட்டேன் நினைக்கிறேன். இருங்க மேம், கொஞ்சம் நல்லா கரெக்டா மடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பதான் கலர்ஸ் கரெக்டா தெரியும். தெரியுதுங்களா மேம்? இது கோல்டு, சூப்பர் கோல்டு. இது வந்து நியூட் கலர். கோல்டு,
சூப்பர் கோல்டு நியூடு. இது போக வந்து இன்னொன்னு வந்து கொஞ்சம் காப்பர் கலர் மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப டார்க் கலரா, காப்பர் கலர்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இருக்கா? கொஞ்சம் இருங்க, அதையும் நான் காமிக்கிறேன். இல்ல நீங்க காமனா போடணும் அப்படின்னாலுமே தாராளமே இந்த மூணுமே வந்து ஒரு ஒரு ஷேடு கொடுக்கும். சில ஜுவல் நெக்ல வந்து நமக்கு வந்து அந்த பினிஷிங் அந்த பீடு வந்து ஒரு ஆன்டிக்ல இருக்கும். ஸோ அப்படின்னும் போது நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இந்த பாருங்க, இன்னொன்னு வந்து காப்பர் கலர்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? இது வந்து காப்பர் கலர் மாதிரி வரும். பிரின்சி மேம் தெரியுதுங்களா? இப்போ நான் கொஞ்சம் விசிபிளா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் வந்து கண்டிப்பா தெரியும். கோல்டு, சூப்பர் கோல்டு, நியூடு, இது வந்து நல்ல ஒரு பிரவுன், அதாவது நம்ம காப்பர் கோல்டுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. இது பிடிச்சிருந்தா தாராளமா எனக்கு மண்டே வந்துரும் எனக்கு. ஸோ அதுல உங்களுக்கு சைஸஸ் சொல்லி தாராளமா நீங்க புக் பண்ணிக்கணும். ப்ரைஸ் இப்பவே நான் சொல்லிட்டேன், இல்ல அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணுன்றது இல்லை. ஸோ இந்த கலர்ஸ் வந்து என் கையில இருக்கு, இது ஃபுல்லாமே எல்லும், அப்புறம் ஒரு இதுல எக்ஸல் மட்டும்தான் இருக்கு, டபுள் எக்ஸல் ஸ்டாக் வரல. நாங்க இப்பதான் ஆர்டர் போட்டிருக்கேன், மண்டே ரிசீவ் பண்ணிடுவேன். டேய் ரஸ்கல் உரமா எடுத்துட்டு போ. சாரி மேம், டிஸ்டர்ப் பண்றேன், என் பையன் தான் நான் ஒரு சேட்டை பண்ணிட்டே இருப்பான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இதுல ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா உங்களோட சைஸ் சொல்லி நீங்க புக் பண்ணிக்கோங்க. லெகின்ஸ் அண்ட் ஷால் செட் கொண்டு வாங்க மேம். கண்டிப்பா மேம். நீங்க இது துப்பட்டா வந்து இருக்கு, மார்பிள் ஷாலும் இருக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம நெட்டட் டைப்ல இருக்கும், சின்ன சின்ன பால் வச்சு. நான் ஒரு லைவ்ல கூட வேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் துப்பட்டா இருக்கு. எல்லாமே நீங்க வந்து டியூஸ்டே பார்த்துடலாம் கண்டிப்பா. நியூட் அண்ட் காப்பர் ஓகே சிஸ்டர், மண்டே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா பிரின்சி மேம். பிரின்சி மேம் உங்களுக்கு வந்து நியூட் அண்ட் காப்பர் ஓகே மேம். டபுள் எக்ஸ்எல் தானே மேம் சொன்னீங்க? சிம்மர் செட் மேம், சிம்மர் செட். தாமரை செல்வி மேம், நீங்க சிஸ்டர் நீங்க என்ன கேக்குறீங்க? சிம்மர் செட் மேம் கேக்குறீங்க? ஆமா ஓகே பிரின்சி மேம். நான் பிரின்சி மேம்க்குப்பா நியூடும் காப்பரும். பிரின்சி மேம் இதுலயே சில்வரும் ஒண்ணு வருது, அது இப்போ கையில இல்லாதனால நான் காமிக்கல. இப்போதைக்கு வந்து நான் ஷேட் இதுதான் ஓகேங்களா, அதனால உங்களுக்கு இந்த 4 கலர்ஸ் மட்டும் காமிச்சிட்டேன். இதுலயே ஒரு மெரூன் ஒண்ணு வருது, மெரூனும் சில்வரும் வருது. அப்புறம் நீங்க கேட்ட பிங்க் இன்னும் அவங்களுக்கு வரல, வந்தோன்னு அதை காமிக்கிறேன். ஆனா அந்த பிங்க் வந்து எல்லையும் எக்ஸல்லையும் இருக்கு, அந்த ஒரு ரோஸ் பிங்க்னு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். சிம்மர் லெகின்ஸ் அண்ட் ஷால் மேம். கண்டிப்பா மேம், தாமரை செல்வி மேம் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து டியூஸ்டே வந்து நீங்க ஃபுல் இதோட உங்களோட மேட்சிங்கோட நீங்க வாங்கலாம். என்னன்னா இப்போதைக்கு துப்பட்டா வந்து நம்ம மார்பிள்ல மட்டும் ஸ்கின் கலர் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. என்னன்னா இந்த மாதிரி பேண்ட்டுக்கு நீங்க வேர் பண்ற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக ஓகேங்களா. ஏன்னா நான் போய் பார்க்கும் போது வந்து மோஸ்ட்லி இந்த கோல்டு தான் நம்மளோட ஜுவல் நெக் எல்லாத்துக்கும் செட் ஆகக்கூடியது. என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா இந்த இந்த கோல்டு, சூப்பர் கோல்டு, நியூடு, இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஷேடு. ஸோ எல்லா ஜுவல் நெக் போட்டாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனாலதான் நான் சொன்னேன், எல்லா ஷேட் காமிச்சிட்டேன், துப்பட்டாவும் இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க மாதிரி ஒரு துப்பட்டா இருக்கும், இன்னொன்று வந்து பிளைன் மார்பிள் துப்பட்டா, அவ்வளவுதான். காம்போ பேக்குக்கு ஸ்பெஷல் பிரைஸ்ல தாங்க சிஸ் சிம்மர் லெகின்ஸ் மேம். இப்போவே நம்மளோட பிரைஸே வந்து உங்களுக்கு கண்டிப்பா காம்போவா தான் மேம் இருக்கும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் த பிரைஸ் சிஸ்டம் ஆங்கிள் லென்த்? புரியல மேம். இது ஷிம்மர் வந்து 290 மேம், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் மேம். நீங்க சிங்கிள் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கோங்க மேம். 290 மேம், 290 மேம். ஷிம்மர் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மேம். ஓகேவா மேம்? நம்மளோட பிரைஸ் உங்க எல்லாருக்கும்
தெரியும் மேம். கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். என் பிரைஸ் எல்லாமே அஃபோர்டபுள்ன்ற இதை வந்து நீங்களே சிஸ்டர்ஸே சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நான் எதுலையுமே ஷிப்பிங் நான் கேட்க மாட்டேன். நேத்திக்கு முதற்கொண்டு 250ல கூட நான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்தேன். ஆனா அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் எனக்கு பண்ணியிருந்தாங்க மெசேஜ், மேம் சூப்பர் இது மேம் ப்ரைஸ் மேம் 250க்குமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் தரீங்களா சிங்கிள் இது எடுத்தாலுமே அப்படின்னு. அதனால ஓகே. ஜுவல் நெக் குர்த்தி மேம். சிஸ்டர் இப்ப நான் போட்டிருக்கிறது கூட ஜுவல் நெக் தான் சிஸ்டர், தாமரை செல்வி சிஸ்டர். ஓகேங்களா? இன்னும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பர்பிள் போட்டுட்டேன். இப்போ இப்போ இது ஒண்ணு சைஸ் தான் எல். ஓகே ஓகே. தாமரை செல்வி சிஸ்டர் நீங்க பர்பிள் புக் பண்ணிட்டீங்களாமே? எல். சூப்பர் சூப்பர். சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அப்படியே அமைதியா ஜுவல் நெக் குர்த்தி மேம் மட்டுமே சொல்றீங்க. ஹவு மச் சிஸ்டர்? அனிதா சிஸ்டர் எது சிஸ்டர் கேக்குறேன்? பர்பிள் ஆர்டர் மேம். சூப்பர் மேம் சூப்பர் மேம். பிரிஞ்சால் கலருக்கு உண்மையிலே ஒரு தனி ஃபேன்ஸே இருக்கீங்க மேம். உண்மையே நான் சொல்லுவேன். இந்த பிரிஞ்சால் கலர் வந்து நாங்க வாங்குற இடத்துல எங்களுக்கு கிடைக்க மாட்டுது. பயங்கர டிமாண்டா. நான் அதனால நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். லைட் லாவெண்டராவது கொடுங்கன்னு சொல்லி. அப்புறம் ஒரு சிஸ்டர்லாம் கேட்டிருக்காங்க, லாவெண்டர் எப்ப வந்தாலும் எனக்கு சொல்லிருங்க அப்படின்னு. சித்ரா குரூப்ல பிக்சர் போடுங்க பட் நாட் மென்ஷன் த சைசஸ். இல்ல சிஸ்டர், நான் வந்து உங்களுக்கு நீங்க பிக்சர் கேட்டீங்கனாலே சைசஸ் என்ன அவைலபிள் இருக்குன்னு கீழே நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்ல கேட்லாக்ல போட்டுட்டு இருந்தேன். இப்போ நமக்கு கேட்லாக்ல ரொம்ப போயிட்டே இருக்கிறதுனால இப்போ காட்டுற லைவ் எல்லாம் தனியா போட்டோஸ் எடுத்துட்டு உங்களுக்கு நாளைக்கு நீங்க பாக்குற மாதிரியே. இப்போ பர்பிள் புக் ஆயிடுச்சுன்னா அந்த சைஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சைஸ் என்ன அவைலபிள் இருக்கோ பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நம்மளோட கலர் சீனி ஃபுல்லா கொஞ்சம் அட்டகாசமா இருக்கும். அதனால டக் டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த ஷிம்மர் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். நீங்க ஒன்னு எடுத்தாலும் ஓகேங்களா ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஷிம்மர் வந்து ஆங்கிள் தான் வரும். 290 மட்டும், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். லெகின்ஸ் பிரைஸா மேம்? மேம் லெகின்ஸ் வந்து நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அப்பவும் சொல்லிட்டு நான் ஸ்கின் கலர் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதோட பிரைஸ் வந்து 230 மட்டும், 230 மட்டும். இந்த ரூம்லப்பா என்ன அதுல வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் என் கையில இருக்கு. பட் ஷிம்மர் இன்னும் வராததுனால கொஞ்சம் பேர் அதுவும் இதுவும் சேர்ந்து பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனாலதான் எல்லாருக்குமே டியூஸ்டேக்கு நம்ம எல்லாமே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் நமக்கு ஜுவல் நெக்ஸ் இன்னும் வந்துட்டு தானே இருக்கு. சிங்கிள் கலர் மட்டும்தான். என்னன்னா சிஸ்டர், நமக்கு எல்லாரும் சொல்றாங்க நான் ஜுவல் நெக் உங்ககிட்ட எடுத்துறோம், பட் அதோட அந்த ஷிம்மருக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப இதா இருக்கே அப்படின்னாலதான் நான் சரி இதையும் வெறும் சிங்கிள் கலர் மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து ஸ்கின் கலர் தான் சிஸ்டர். இது வந்து லெகின் சைஸ் என்னப்பா? டபுள் எக்ஸ்எல். ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ நான் வச்சிருக்க வந்து டபுள் எக்ஸ்எல். ஓகேங்களா? லென்த் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதோட பிரைஸ் வந்து 230 மட்டும். நல்ல பிளெக்சிபிள் இருக்கும். பாருங்க பாருங்க. ஸோ அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. பாருங்க ஃப்ளெக்சிபிளா இருக்கும் நல்லா. லென்த் மட்டும் உங்களுக்கு அளந்து சொல்லிடுறேன் பாருங்க. தம்பி அதை எதையாவது பண்ணிட்டே இருக்காத. ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்கு மேம். ஹிப்ல இருந்து லெகினோட லென்த் வந்து 40 இன்ச்சஸ் இருக்கு. உள்ளெல்லாம் வந்து ஓவர்லாக் நமக்கு போட்டிருக்கும். ஓகேங்களா? பிரைஸ் வந்து 230 மட்டும், 230 மட்டும், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். நீங்க ஒரு இது எடுத்தாலும் ஷிப்பிங் எடுத்துக்கோ. ஓகேங்களா? ஃப்ரீ ஷிப்பிங். நீங்க ஒன்னு நான் என்ன சொன்னேன் தப்பா சொல்லிட்டேன். சாரி சிஸ்டர். நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கோங்க. ஆனா பட் துப்பட்டால மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க. நீங்க ஏதாவது ஒரு
ஒரு ஏதோ ஒரு குர்த்தியோ இல்ல இந்த மாதிரி லெக்கினோ ஷிம்மரோ அதோட சேர்ந்து அதை எடுத்துக்கோங்க. நீங்க அதுல மட்டும் எனக்கு ஷிப்பிங் வந்து எனக்கு கொடுக்க முடியாது. அதனால நீங்க அதுல மட்டும் நீங்க ஏதாவது ஒண்ணு சேர்ந்து நீங்க பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் அதுவும் உங்களுக்கு பிரைஸ் வந்து நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? எடுத்துட்டு வரீங்களா? காட்டன் துப்பட்டா அவைலபிளா சிஸ்டர்? சித்ரா சிஸ்டர், இப்போதைக்கு நான் காட்டன் வந்து நான் கொண்டு வரல சிஸ்டர். நான் வந்து இந்த ஜுவல் நெக் நம்ம சிஸ்டர்ஸ் வாங்குவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்காக ஒன்லி இந்த ஸ்கின் கலர் மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். காட்டன் துப்பட்டா கண்டிப்பா கொஞ்சம் ட்ரை பண்றேன் சிஸ்டர். கண்டிப்பா கொண்டு வர பாக்குறேன். இப்போதைக்கு நம்ம துப்பட்டா வந்து மார்பிள் துப்பட்டாவும் இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். அதோட இது வந்து கொஞ்சம் லென்த் வந்து கம்மியா இருக்கும். ரெண்டுமே ரெண்டுமே மீட்டருக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். மார்பிள் ஷால் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பிரிச்சுட்டோம்னா எனக்கு அது சுத்த முடியாது. கலர்ஸ் உங்ககிட்ட நான் காமிச்சுக்கிறேன் பாருங்க. இது வந்து மார்பிள் துப்பட்டா உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஒன்று மட்டும் எடுத்துட்டாங்க. இந்த ரூம்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லெக்கின் இது எல்லாமே வந்து டியூஸ்டே வந்துடும். எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே. இப்போதைக்கு இந்த லெக்கின்ல வேணா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த இதுல வந்து அவைலபிள் இருக்குது. ஷிம்மர் வந்து இப்போதைக்கு நமக்கு இன்னும் வரல ஸ்டாக்கு. மண்டே எனக்கு ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா? எனக்கு ஈவினிங்குள்ள ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஈவினிங்கே கூட உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? அப்புறம் ஒன் மோர் இது வந்து இருக்கு இருக்கு. அப்புறம் ஒரு துப்பட்டா மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது கொஞ்சம் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். என்னன்னா ஒரு ஒன்னே முக்கால் மீட்டர் இருக்கும். கொஞ்சம் ஷைனிங் இருக்கும். இந்த கிளாத் பாருங்களேன். ஒன் சைடு நீங்க வேர் பண்ணலாம். ஆனா தாராளமா நல்ல நீங்க ஹைட்டானவங்களா இருந்தாலுமே நீங்க ஒன் சைடு வந்து வேர் பண்ணலாம். சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? ஷைனிங்கா இருக்கும் இது கொஞ்சம். ஓகேவா? துப்பட்டால மட்டும் என்கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் கேட்றாதீங்க சிஸ்டர். மித்த எதுலனாலும் நான் எல்லாமே உங்களுக்கு அதான். அந்த துப்பட்டால மட்டும் கேட்காதீங்க. ஓகேங்களா? நான் இதோட இதுவும் சொல்லிடுறேன். மார்பிளோட இதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. இந்த துப்பட்டா பிரைஸ் வந்து 60 rupees. 60 மட்டும். பட் நீங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோட நீங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் துப்பட்டால வந்து நான் வந்து எந்த இதுவும் சிங்கிள் இதுக்கு வந்து நமக்கு இதாகும். எதா நீங்க லெக்கினோ இல்ல குர்த்திஸ் ஏதா ஒன்னோட சேர்ந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்ததோட பிரைஸ் வந்து 60 rupees. வெறும் 60 ரூபாய் மட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மார்பிள் ஷால் வந்து 80 rupees. 80. ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கும் போது தாராளமா இந்த பாருங்க. இப்போ நான் வேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ஒன் சைடு. ஆனா நீங்க இந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு கிடையாது, எதுக்குனாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும் இது. இந்த மாதிரி ஒன் சைடு நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நான் இப்போ உங்களுக்கு லெக்கின் துப்பட்டா பத்தி ஃபுல் பிரைஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். டியூஸ்டே அதுல வர சில்வர் அப்புறம் இந்த பிங்க் ஃபுல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல நான் ஃபுல்லாமே உங்களுக்கு கிட்டவே நல்லா விசிபிளா காமிச்சிடுறேன். ஓகே. அடுத்தது போயிடலாமா கலெக்ஷனு?
சிஸ்டர் எல்லாரும் லைன்ல தான் இருக்கீங்களா? இந்த கலர் வந்து நம்ம தீபாவளிக்கு பிஃபோர் வந்து நீங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? மேம் இதுல எங்களுக்கும் ஸ்டாக் கொண்டு வாங்கணும், ஞாபகம் இருக்குங்களா? கேட்டவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். பட் யார் கேட்டீங்கன்னு தெரியல. ஆனா 2-3 பேர் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர். தாமரை செல்வி சிஸ்டர் இங்க தானே இருந்தீங்க, போயிட்டு வரீங்களா எங்கேயாவது? சாப்பிட போயிட்டீங்களா? நீங்க தோசை சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே எனக்கு. ஸோ இதை நம்ம தீபாவளிக்கு பிஃபோர் வந்து நான் எம் சைஸ் மட்டும் என் பொண்ணுக்கு எடுத்திருந்தேன்னு சொல்லி அதில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எம்ல யாரா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா பை பண்ணிக்கோங்க. என் பொண்ணு எடுத்துக்கிட்டான். என்னப்பா? இல்ல மேம் இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கீங்களா? ஓகே. எல்லாரும் டக்குன்னு எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க சிஸ்டர். அப்படியே அமைதியா இருக்கிறீங்களா, எங்க எல்லாரும் இருக்கீங்களான்னு எனக்கு சரியா தெரியல. அதனாலதான் உங்க எல்லாரையும் அப்பப்போ எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் போட்டுட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வேட் பண்ணிருக்கிறதுல 2 கலர் நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் இதுல வந்து ஸ்டாக் கொண்டு வர சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கு. நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இது வந்து ஒரு அழகான ஒரு பீச் கலர்ல நல்ல ஒரு சாஃப்ட் சில்க். இதை வந்து ஏதோ ஸ்பேஸ் சில்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா செம்ம சாஃப்ட். அந்த ஷைனிங் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பாருங்க, ஷைனிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து நான் அதை ரீஸ்டாக் திருப்பி கேட்டுதான் அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன வி நெக்ல ஒரு சிம்பிளா ஒரு ஆரி ஒர்க் வச்சிருக்கோம். ஓகேங்களா? நல்லா இருக்கா இது? அனிதா மேம், பிரின்சி மேம், சுபா மேம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? பாவம் சுபா மேமுக்கு தாங்க பவர் கட் சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. சென்னையில எப்படி மேம் மழை எப்படின்னு பெஞ்சிட்டு தான் இருக்குதா இல்ல கொஞ்சம் பரவாயில்லையா? சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூ தாமரை செல்வி சிஸ்டர். எஸ் எஸ் சிஸ்டர். ஓகேங்களா? இதுல மொத்தம் 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ நான் வேர் பண்ணிருக்க வந்து ஒரு பீச் கலர் ஃபேப்ரிக் கிட்ட காமிக்கிறேன். பயங்கர ஒரு ஷைனிங், செம்ம சாஃப்ட். ஓகேவா? ஸோ ஒன் மோர் கலரையும் நான் உங்களுக்கு காமிச்சுடுறேன். இல்ல நான் அதை வேர் பண்ணி தான் வந்து தான் காமிப்பேன். அதை கண்டிப்பா நான் வேர் பண்ணி வந்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எதை. ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் கலர் வந்து கலர் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த இதை நீங்க பாத்துருங்க. ஓகேவா? நல்ல ஒரு அழகான பீச் கலர், நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும், பயங்கர சாஃப்ட். ஹேண்ட் வந்து 3/4. இதுக்கு சில்வர் சிம்மர் போடலாமா? எஸ் சிஸ்டர் போடலாம் சிஸ்டர். சில்வர் இருக்கா? அப்ப நம்ம சில்வர் இல்ல, என்ன சில்வர் நம்ம இருக்குல்ல. பிரின்சி மேம் கரெக்ட் மேம், நான் சில்வர் போடலாம் மேம். இதோட ஷேடு வந்து கொஞ்சம் சில்வர் அதிகமா இருக்கு. கண்டிப்பா மேம் சில்வர் போடலாம். நான் சில்வர் வந்தோடனே உங்களுக்கு இதை நான் வச்சு காமிக்கிறேன், இல்லாட்டி பேர் பண்ணி கூட காமிக்கிறேன். நான் வந்து இப்போதைக்கு கோல்டன் போட்டிருக்கேன். பட் ஆனா சில்வர் நீங்க சொன்ன மாதிரி சில்வர் போட்டா செமையா இருக்கும் மேம். கண்டிப்பா சில்வர் போட்டா கரெக்டா ஆப்டா இருக்கும். ஏன்னா இதோட ஷைனிங் வந்து முக்காவாசி எல்லாமே வந்து சில்வர் தான். பயங்கர ஒரு ஷைனிங்கானது. M2XXL அவைலபிளா இருக்கு. நான் இதோட ஹைட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துடுறேன். (46 inches) A லைன் தான் இது. இது வந்து A லைன், உள்ள வந்து கிரேப் லைனிங் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, உள்ள வந்து கிரேப் லைனிங் இருக்கு. ஓகேவா?
நல்ல ஒரு அழகான பீச் கலர். கிளாத் வந்து செம சாஃப்ட். ஓகேவா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதுல அவைலபிளா இருக்கு. ஓகே, ஒன் மோர் கலர் பாத்துடலாமா? இதோட ஹைட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 46 inches இருக்கு. ஏ லைன். ஹேண்ட் வந்து 3/4. செம்ம ஷைனிங், சாஃப்ட். அப்படியே அப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு பாருங்களேன். தொட முடியல, அவ்வளோ ஒரு ஷைனிங். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் 799 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். 799 799 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் இதை நான் கொடுத்துருப்பேன், பிரைஸ் தெரியும். பட் ஆனால் அது எம் சைஸ் மட்டும். இது இப்போ வந்து M2 XXL வந்து ரீஸ்டாக் கேட்டு வாங்கியிருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க, இதுல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மேம் எங்களுக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு. அதுக்காக தான் இதை இது பண்ணி நான் கேட்டிருந்தேன். அங்கதான் இருந்தது, இங்கதான் வச்சிருந்தேன். இந்த துப்பட்டா M2 XXL வந்து அவைலபிளா இருக்கு. பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் 799 மட்டும். 799 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். M2 XXL அவைலபிளா இருக்கு. ஹைட் வந்து 46 inches இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணும் போது. இதுக்கு வந்து பிரின்சி மேம் சொன்ன மாதிரி ஷிம்மர்ல வந்து சில்வர் போடலாம், கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இருக்கா? ஓகே, இதுல நெக்ஸ்ட் கலர் பாத்திரலாமா? நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு லைட் லாவெண்டர், லைட் பர்பிள் சொல்லலாம். நல்ல ஒரு லைட் லாவெண்டர் கிளாத். இதுலயும் பாருங்க சில்வர் கலர் ஷேட் தான். சில்வர் கலர் ஷேட் தான். தெரியுதுங்களா? ஹேண்ட் வந்து 3/4. இது ஏ லைன் தான். இருங்க, அதுலயே நான் ஒன் மோர் கலர் நல்லா கிட்ட காட்டுறேன். விசிபிளா நல்ல ஒரு லைட் லாவெண்டர். நல்ல ஒரு ஷைனிங். இதுவும் சில்வர் ஷைனிங் தான். தெரியுதுங்களா? சேம் டிசைன் தான். லைட் லாவெண்டர். லைட்டா கொஞ்சம் கிரஸ்ட் டைப் மாதிரி கிளாத். அது வந்து ஃபுல்லி நல்ல சாஃப்டா இருக்கும். இது வந்து லைட்டா ஒரு சின்னதா பாருங்க. கிட்ட அதான் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அந்த இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஷைனிங் வர்றதுனால லைட்டா. ஓகேங்களா? நல்ல ஒரு லைட் லாவெண்டர். அந்த பொண்ணு லாவெண்டர் கேட்டுட்டு இருந்தால, அந்த பொண்ணுக்கு ஒரு பிக்சர் மெசேஜ் அனுப்பிச்சு. லைட் லாவெண்டர். ஓகேங்களா? இதுல M2 XXL அவைலபிளா இருக்கு. M38, L40, XL42, XXL 44. ஹைட் வந்து சேம் 46 inches இருக்கும். ஹேண்ட் வந்து 3/4 வரும். உள்ள வந்து கிரேப் லைனிங் இருக்கும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி
புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7200983650. ஓகேங்களா? 799 மட்டும் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். 799 மட்டும். ஸோ இருக்கிறதுல இது மட்டும்தான் நம்மகிட்ட ஹை ப்ரைஸா இருக்கும். ஏன் அப்படின்னா இது அங்கவே வந்து பயங்கர டிமாண்டு எங்களுக்குமே எல்லாம். ஏன்னா இதுக்கு நாங்க திருப்பி திருப்பி எல்லாம் ரீஸ்டாக் கேட்குறாங்க இந்த இதுல. ஸோ அதனால எங்களுக்குமே அந்த சைடு ரொம்ப இதாக தான் நாங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ணி தான் அது கேட்டிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாமே வந்து இப்போ உள்ள கலெக்ஷன் நம்ம ஃபெஸ்டிவல் நோக்கி போயிட்டு இருக்கறனால அப்படி இருக்கும். மோஸ்ட்லி இதுதான் நம்ம கிட்ட இருக்கலே லாஸ்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே எதுவுமே போகாது. எல்லாமே இன்னி ஃபுல்லாமே கீழ் நோக்கி தான் இருக்கும். ஓகேங்களா? இது எனக்கு அன்னைக்கே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சரி இது ஃபர்ஸ்ட் இதை நம்ம இதை ஷோ பண்ணினால அதை கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மொத்தம் டூ கலர்ஸ் அவைலபிள். ஒன்று இந்த பர்பிள், இன்னொன்று வந்து இந்த பீச் கலர். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். 799 மட்டும். பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான ஒரு பீச் கலர், இன்னொன்று வந்து ஒரு லாவெண்டர், லைட் லாவெண்டர். ஓகேங்களா? ப்ரைஸ் 799 மட்டும். M2XXL வந்து அவைலபிளா இருக்கு. பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 7200983650. ஓகேவா? அது ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்க. அது ஞாபகம் இருக்கு, மறந்துட்டேன். கேக்குதா நான் பேசுறது? எடுத்துட்டீங்களா? சிஸ்டர் எல்லாரும் இருக்கீங்களா? லைவ்ல தான் இருக்கீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஜார்ஜெட்ல வந்து நல்ல பியூர் ஒயிட். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க வாங்குறவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் தாராளமா அதை பை பண்ணலாம். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு எம்ப்ராய்டிங்ல சீக்வன்ஸ் வச்சிருக்குது. உங்களுக்கு நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதுங்களா? எம்ப்ராய்டிங்ல சீக்வன்ஸ் ஒர்க் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஹேண்ட்ல அதே மாதிரி நெட்டட்ல வரும். நெட்டட் இருந்து பாதி தூரம் மட்டும் 3/4 ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஃப் இதுக்கு வந்து ஃபுல்லா நமக்கு ஜார்ஜெட் வந்துடும். ஹேண்டுக்கு வந்து ஸ்டிச் நமக்கு லைனிங் இருக்கு. இது வரைக்கும் லைனிங், அப்புறம் இதுக்கப்புறம் மட்டும் வந்து நெட்டட். தெரியுதுங்களா பாருங்க?
ஓகேங்களா. நல்ல ஒரு ஒயிட்டு, ஃப்ரண்ட்ல இந்த யோக் பேட்டர்ன்ல மட்டும் கரெக்டா இந்த எம்ப்ராய்டிங் நம்ம சீக்வென்ஸ் ஒர்க் வச்சிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து இந்த நாட் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நாட் இருக்கும். ஓகேங்களா. அதை நீங்க வந்து லைட்டா ஒரு நாட் வந்து இப்படி சும்மா ஒரு ஒரு ஸ்டைலுக்காக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. சும்மா ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு இது மாதிரி ரோப் மாதிரி இப்படி கட்டிக்கலாம். ஓகேங்களா. நல்ல ஒரு பியூர் ஒயிட் ஏ லைன் தான். உள்ள வந்து கிரேப் லைனிங் இருக்குது. உள்ள வந்து கிரேப் லைனிங் இருக்கு. நல்ல ஒரு ஒயிட் கலர். M2 XXL வந்து அவைலபிளா இருக்கு. பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் 550 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். 550 மட்டும். பியூர் ஒயிட். வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இங்க பாருங்க, கை கிட்ட மட்டும் இந்த லெக்கின் மாதிரி, சாரி இந்த நெட்டட் மாதிரி வருது பாருங்களேன், பாதி தூரம். ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து எல் வேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. M2 XXL வரைக்கும் இருக்கு. பிரைஸ் வெறும் 550 மட்டும். ஒன்றும் இல்லை, நீங்க இந்த ஒரு பியூர் ஒயிட்டுக்கு மெரூன் கலர் ஒரு லெக்கினோ ஷிம்மரோ போட்டுட்டு ஒரு மெரூன் கலர் துப்பட்டா போட்டீங்கன்னா இந்த கலரை தூக்கி காட்டும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதாவது மேக்சிமம் நான் ஆசைப்பட்ட கலர் காம்பினேஷன்ல இதுவும் ஒண்ணு. எனக்கு வந்து லைட் பர்பிள் வித் பிங்க் சேர்ந்துச்சுன்னா அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஆஃப் ஒயிட்டோ பியூர் ஒயிட்டோ அதுல வந்து டார்க் மெரூன், ஐ திங்க் அந்த மாதிரி என்கிட்ட துப்பட்டா இப்ப இல்லை. ஆனா அந்த கலர்ல நீங்க பேர் பண்ணீங்கன்னா தனியா தெரியும். மேக்சிமம் இந்த ஒயிட்டோட டார்க் கலர் நீங்க வேர் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். துப்பட்டா எல்லாம் ஒன் சைடு மட்டும் போடுங்க. சின்னதா ஒரு ஹீல் வச்சு போட்டீங்களா. சாய் சாரா கலெக்ஷன்ஸ் டுடே வேற லெவல். தேங்க்யூ சுபா மேம். இன்னி ஃபுல்லா கொஞ்சம் அப்படிதான் மேம் பாப்பீங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. உங்களுக்காக தான் மேம் ஒவ்வொன்றும் நம்ம எந்த மாதிரி கொண்டு வந்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு எவ்ரி டைம் வந்து நான் இதை பத்தி தான் மேம் நிறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். கண்டிப்பா என்னன்னா நமக்கு ப்ரைஸும் நீங்க வாங்கக்கூடியதா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதையும் நான் பார்க்கணும். இப்போ உள்ள டிசைன்ஸாவும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் மேக்சிமம் நம்ம இத்தனை நாளும் கொண்டு வராத கலரா இருக்கணும். மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரணும். சேம் ஒரே குர்த்தியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் லோவ்லயும் இருக்கணும், பட்ஜெட் கொஞ்சம் ஹைலையும் இருக்கணும்னு சொல்லி பார்த்து தான் மேம் கொண்டு வரேன். நீங்க செய்ய வேண்டியது எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க மேம், போதும் மேம். நீங்க எல்லாரும் எனக்கு அதுவும் இன்னைக்கு லைவ் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகேவா மேம். ஓகேங்களா. நீங்க எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா. இது நல்ல ஒரு பியூர் ஒயிட்டு. கிறிஸ்மஸ்க்காக யாரா வாங்கினாலும் வாங்கலாம். இல்லை நீங்க காலேஜ் போற பொண்ணுங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா எனக்கு காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு இதுக்கும் போது பியூர் ஒயிட் கேட்பாங்க. அந்த டைம் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒயிட் கிடைக்காது. ஆக்சுவலி என் பையனுக்குலாம் ஒரு இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து 23 லைக். தேங்க்யூ மேம். ஸோ வந்து பியூர் ஒயிட்ல ரவுண்ட் நெக் டைப் டிஷர்ட் கேட்டாங்க மேம். நான் ரொம்ப அலைஞ்சேன். என்னன்னா அந்த டைம்ல தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் டே டைம் வந்து நமக்கு ஆகஸ்ட் 15th போல வைப்பாங்க. அந்த ஒயிட் இது வந்து கிடைக்கல. எல்லா கடையிலும் இப்பதான் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. என்னன்னா அந்த ஒயிட் நமக்கு எப்போ தேவைப்படும்னா மேக்சிமம் இந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஏதாவது ஒரு இதப்போ இந்த பியூர் ஒயிட் ரொம்ப கேட்பாங்க. எந்த இதுவும் அட்டாச் ஆகாம இருக்குன்னு ஒயிட்லயே வந்து கொஞ்சம் ஏதாவது கலர் இருக்கும். ஒரு மெரூனு ரெட்டு. ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு கிடைச்சிரும். ஆனா அந்த பியூர் ஒயிட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா மேக்சிமம் ஸ்கூல் காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி பியூர் ஒயிட் ஏதாவது ஒண்ணு வந்து கேட்பாங்க. ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஆகட்டும். ஏன்னா நான் நிறைய பார்த்திருக்கேன். என் பொண்ணுக்கு அதே மாதிரிதான் கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ் டேவோ இல்லை ஏதாவது ஒண்ணுக்கு வந்து ஒயிட் டாப்பு, அப்புறம் என்ன நம்ம ஆரஞ்சு கலர் துப்பட்டா, கிரீன் பேண்ட். இந்த ஷாலும் பேண்ட்டும் நம்ம லெக்கின்ல இது வாங்கிடலாம். அந்த பேண்ட் கிரீனும் துப்பட்டா ஆரஞ்சும். பட் இந்த ஒயிட் எனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. வேற வழி இல்லாம நெட்டடு நான் எடுத்து உள்ள லைனிங் எடுத்து அந்த ஒரே ஒரு டாப்ஸுக்காக தைக்க போவேன். ஏன்னா நமக்கு பியூர் ஒயிட் வந்து கிடைக்க ரொம்ப ரேர். ஸோ அதுல ஏதாவது ஒண்ணு சேர்ந்துருக்கும். கண்டிப்பா சுபா மேம்க்கு
கண்டிப்பா அனுபவம் நிறைய இருக்கு போல மேம். உங்க பொண்ணுக்காக எடுக்கிறதுக்காக ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷியோர்னு போடுறீங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமா அந்த பியூர் ஒயிட் இருந்தா தாராளமா பை பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் வருது, ஸ்கூல்ல ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் கேக்குறாங்க, இல்ல உங்க பொண்ணுக்கு ஸ்கூல்லயோ காலேஜோ சின்ன டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னமோ இந்த பியூர் ஒயிட் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படும். பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்மகிட்ட இருக்க ஒயிட் இது ஒண்ணுதான் பியூர் ஒயிட். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸோ நமக்கு ஆரி ஒர்க் வச்சுதான் எல்லாம் வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா? அதனால இந்த பியூர் ஒயிட் பிரைஸ் கம்மி தான். 550 மட்டும், 550 மட்டும். பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. ஓகேங்களா? எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு. நானே எங்க வீட்டுல கேட்கணும் என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு எல் எடுத்து வைக்கலாமான்னு. எல்லோ எக்ஸலோ ஏதாவது ஒண்ணு எம்மோ என் பொண்ணுக்கு ஒரு ஒயிட் மட்டும் எடுத்து வைக்கலாம். நானே ஒரு ஐடியால தான் மேம் இருக்கேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அடிக்கடி வந்து அவளுக்கு இப்போ கேட்டிருந்தாங்க பெப்சி ப்ளூல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொடுத்தேன். நம்ம ஜுவல்நெட் டைப்ல நல்ல டார்க் எம்எஸ் ப்ளூன்னு சொல்லி கேட்டாங்க ஸ்கூல்ல. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ஒரு இடமா பிடிச்சி வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது தாராளமா நீங்க ஒயிட் வந்து மோஸ்ட் வாண்டடான ஒரு கலர். ஆமா அப்படியா சுபா மேம். இந்த பொம்பளை பிள்ளைங்கள நம்ம வந்து பெத்த அம்மாங்களுக்கு தான் மேம் தெரியும். பிள்ளைங்க ஒரு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஏதாவது ஒண்ணு வாங்கினா உடனே வந்துருங்க இது வாங்கி கொடுத்தே ஆகணும்னு. நான் படாத பாடு தேடி பிடிச்சி ஒரு கடையா ஏறி. ஸோ அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு மேம். இந்த பாகுபலி டைம்ல அந்த 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 மேம் யாரு நம்ம அனுஷ்கா போட்ட தோடு ஸ்டெப்லயே வேணும் நம்ம ஸ்கூல்ல சொல்லி நான் கடையா ஏறி இறங்கினேன் மேம். ஸோ அது அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நம்ம பார்த்து 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 வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஓகே இந்த ஒயிட் வந்து 550 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். M2 டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்கு. பேக் சைடு வந்து ஒரு ரவுண்ட் நெக். ஓகேங்களா? ஹேண்டு கிட்ட மட்டும் கரெக்டா இந்த மாதிரி ஒரு நெட்டட் டைப்ல இருக்கும். இந்த ஃப்ரண்ட்ல இருக்க அந்த யோக் பேட்டர்ன் வந்து ஹேண்ட் கிட்ட வரும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் 550, 550 மட்டும். 550 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். எடுத்துச்சா கேக்குதா? சிஸ்டர் லைவ்ல தான் இருக்கீங்களா? ஸோ அடுத்தது ஒரு வந்து டார்க் பர்பிள், வயலட் கிடையாது, ஒரு டார்க் பர்பிள். நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ஃபுல்லாமே வந்து ஒரு ஷைனிங் வச்சிருக்கோம். இதுவும் வந்து ஒரு அம்பர்லா டைப் தான். ஓகேங்களா? ஃபுல்லி வந்து எம்ப்ராய்டிங். யோக் பேட்டர்ன் ஃபுல்லாமே வந்து ஒரு எம்ப்ராய்டிங்ல பாருங்க. நல்லா ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்டு கிட்ட பாருங்க எம்ப்ராய்டிங் தான். ஃபுல்லி ஒரு கோல்டன் எம்ப்ராய்டிங்.
நம்ம உடம்பு ஃபுல்லாமே வந்து அப்படியே இந்த ஒரு ஷைனிங்கா புட்டாஸா அப்படியே வச்சிருப்பாங்க. ஃபுல் பாடி ஃபுல்லாமே. பேக் சைடு பாருங்க, ரோப் இருக்கும் நமக்கு சைட்ல, நாட் போட்டுக்கலாம். நல்ல ஒரு மேக்ஸி டைப். எனக்கு நல்லா கீழேயே இருக்கு இறக்கமா. அதே மாதிரி கீழே பார்டர்லயுமே இருங்க, ஒண்ணு மட்டும் விசிபிள் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இதுல வந்து ML XL மட்டும் அவைலபிளா இருக்கு. XXL இல்ல இதுல. ML XL மட்டும் இருக்கு. நல்ல ஒரு டார்க் வயலட். ஹேண்ட் கிட்ட வந்து ஃபுல்லி இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கும். நல்ல ஒரு ஜரி இதுல தெரியுதுங்களா? ஃப்ரண்ட்ல இந்த யோக் பேட்டர்ன்லயும் பாருங்க, ஃபுல்லி இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்ல இருக்கும். அதே சைட்ல வந்து ரோப் இருக்கும் உங்களுக்கு. சைட்ல வந்து ரோப்ல இந்த சின்னதா அந்த மாதிரி டசல்ஸ் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? தெளிக்குங்க. சைட்ல வந்து இந்த மாதிரி டசல்ஸ் இருக்கும் ரெண்டு சைடுமே. ஸோ உங்களோட ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் கையில வச்சிருக்க சைஸ் வந்து XL. மெஷர்மெண்ட் மட்டும் இதுக்கு பார்த்துடலாம் நம்ம கண்டிப்பா. பார்த்துக்கோங்க 21. அப்போ பஸ் நம்ம ஆம்கோல் டு ஆம்கோல் பஸ் சைஸ் வந்து 42 இருக்கு எக்ஸலுக்கு. ஓகேங்களா? ஃபுல் லென்த் பார்த்தலாமா? ஷோல்டர் டு கீழே பாட்டம் வரைக்கும் பார்த்தலாம். $50.5 வருது. ஷோல்டர் டு பாட்டம் வரைக்கும் கீழே 50.5 50.5 பாயிண்ட் வருது. ஓகேங்களா? 50.5 ஃபுல் லென்த். இதுவும் ஒரு அம்பர்லா டைப் தான். கீழே வந்து பாருங்க, கீழையும் இதே மாதிரி தெரியுதுங்களா? ஃபுல்லி வந்து ஜரியில வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங். உள்ள வந்து லைனிங் இருக்கு, காமிச்சிடுறேன். உள்ள வந்து லைனிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து ML XL மட்டும் அவைலபிளா இருக்கு. இந்த டார்க் பர்பிள்ல வந்து ML XL மட்டும் அவைலபிளா இருக்கு. M38, L40, XL42. ப்ரைஸ் வந்து 750 மட்டும், தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். இது ஃபுல்லாமே வந்து ஒரு பார்ட்டி வேர் மாதிரி ஒரு அம்பர்லா. அது ஓகேவா? அதாவது அம்பர்லான்றதை விட அனார்கலி டைப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸோ அதுதான் கரெக்டான இது. இதுக்கு நேம் வந்து அனார்கலிக்குரிய இதுன்னு நீங்க வச்சுக்கலாம் தாராளமா. நல்ல ஒரு பார்ட்டி வேர் மாதிரி ஃபுல்லா மேக்ஸியா ஃபுல்லா வந்து க்ளோஸ் ஆயிரும் நமக்கு. ஓகேங்களா? சைஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? கரெக்டா இந்த ஹிப் கிட்ட மட்டும் நான் அளந்து கொடுத்துறேன். ஏன்னா இது நம்ம செஸ்ட் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் தான் நமக்கு வந்து நல்லா பேனலுக்கு கட் மாதிரியே தான் இதுவும் பாருங்களேன். ஸோ அங்கங்க வந்து பேனல் கட்டு தான். $19 வருது. நம்ம பஸ் சைஸ்க்கு அப்புறம் நமக்கு கீழே நம்ம ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே வரும்போது $19 இருக்கு. அப்போ வந்தது வந்து சுற்றளவு வந்து 38 இன்ச்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அனார்கலி மாடல்னாலும் தாராளமாக பொருந்தும். கீழே வந்து அதுக்கப்புறம் வந்து பேனல் கட். ஓகேங்களா?
பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ML XL மட்டும் அவைலபிளா இருக்கு. பிரைஸ் 750 மட்டும், 750 மட்டும், 750, 750 மட்டும். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. அழகா இதுக்கு நான் இப்படி சொல்ற நல்ல ஒரு கீழே அதே தான் அந்த ஷிம்மர் லெகின்னு இல்ல ஸ்கின் லெக் கலர் உள்ள லெகின்ஸ் போட்டிங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? ஹேண்ட் வந்து 3/4 தான் நமக்கு. ஓகே, பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7209836650. ஓகே, இன்னைக்கு லைவ் எண்டுக்கு வந்துட்டோம். டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 11:25 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு லைவ்ல பார்ப்போம். கலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு காமிச்ச அந்த ஒயிட்ல காட்டன் பிடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அதோட ப்ரைஸும் 750. நம்மளோட ப்ரைஸ் உங்களுக்கு தாராளமாக தெரியும். மேக்ஸிமம் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபெஸ்டிவலுக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்க, தாராளமாக பை பண்ணிக்கோங்க. பியூர் ஒயிட் பார்த்துருப்பீங்க. அப்புறம் காட்டன் ஒயிட், அதாவது அது ஒயிட் கிடையாது, ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்க. அப்புறம் வந்து பிரிஞ்சால் கலர், அப்புறம் பீச் கலர், பர்பிள், ரெட் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இன்னும் டெய்லி நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட ப்ரைஸ் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் எல்லாமே இன்னும் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே 3 பீஸ் செட் எல்லாமே 1000க்குள்ளேயும் நம்மகிட்ட இருக்கு. நான் இன்னி ஃபுல்லாக அதுவும் சேர்ந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் கலந்து ஒரு நாள் விட்டு அதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், இவ்வளோ நேரம் லைவ் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பட் இன்னி வர எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு கலர்ஸ் என்ன நம்ம கொண்டு வராத கலர்ஸும் நம்ம கொண்டு வரணும் இல்லையா? என்னடா அதே கலரே ரிப்பீட் ஆகுதுன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம எந்த கலர் கொண்டுட்டு வரலையோ ஸோ அந்த கலரை திருப்பி நம்ம எடுக்கலாம்னு தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்க, பிடிக்கும். லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதில் உள்ள மெஷர்மெண்ட் உங்களுக்கு தேவைனாலும் நான் கொடுக்குறேன். பிடிச்சி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ண சிஸ்டர்ஸ்க்கு, லைக் போட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. கொஞ்சம் புதுசாக யாராவது சேனல்ஸை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட இது ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்போ தான் உங்களால் பை பண்ண முடியும். நீங்கள் ₹1 ₹10 அது உங்கள் காசு. நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் சேவ் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். தேங்க்யூ சிஸ்டர்.